ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஹாங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா. போய் அவ பக்கத்துல உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்க. அந்த ரூமை விட்டு ஃபேங்க போன உடனே ஏமா ஹாங் நீ தூங்கி நடிச்சதெல்லாம் போதும் எந்திரின்னு சொல்ல அவளும் கண்ணு முழிக்கிறா. ஆமா, இங்க என்ன நடந்துச்சு, நான் கிட்டத்தட்ட கண்ணே முழிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. போயேவும் அது ஒன்றும் இல்ல, அந்த ஃபேங் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட போயேவும் ஆமா அவன் அக்கறை யாருக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஐயோ பசிக்குதே, இவனுங்க ரெண்டு பேரும் எப்பதான் போவானுங்கன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹாங்கோட அண்ணன் லூலியும் அந்த ஃபேங் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஃபேங் சாப்பிடாம தட்டே பார்த்துட்டு இருக்கான். லூலியும் நல்லா மொச்சக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு, என்ன முதலாளி சாப்பிடவே இல்லையா, நான் எவ்வளவு ருசியா சமைச்சிருக்கேன் தெரியுமா, நல்லா சாப்பிட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபேங்கும் ஒன்னும் இல்ல, எனக்கு ஃபிஷ்னா பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட லூலியும் ஃபிஷ் பிடிக்காதுன்னா என்ன, இங்க எவ்வளவு வெஜிடபிள்ஸ் இருக்கு, ரைஸும் இருக்கு, நான் நல்லா சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுலாம் அவன் தட்டுல எடுத்து வச்சுட்டு இருக்க. ஃபேங்கு இங்க பாரு, எனக்கு சால்ட் இருக்கிற சாப்பாடும் பிடிக்காது, நான் ஸ்வீட்டா மட்டும் தான் சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட லூலியும் என்ன எப்படி சொல்றீங்க, இந்த சாப்பாடெல்லாம் ஹாங்குக்கு ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சால்ட்டான சாப்பாடு தான் அவன் விரும்பி சாப்பிடுவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்சம் இருங்க, இத்தனை நாளா நீங்க ஒன்னா இருந்திருக்கீங்க, ஆனா உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு டேஸ்ட் வித்தியாசம் பாருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபேங்கும் மனசுக்குள்ள ஐயோ ஐயோ நமக்காக இவ்வளவு நாளா அவளுக்கு பிடிக்காத சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாளா, நம்ம அவளை பாடி கார்டா வச்சு ரொம்ப தொல்லை பண்ணிருக்கோம் போலேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப லூலி ஃபேங்க பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும், அவ ரொம்பவே தன்மையான பொண்ணு, எல்லார பத்தியும் யோசிப்பா, அவளை பத்தி கடைசியா தான் அவன் யோசிச்சுப்பா, ஆனா அப்படிப்பட்டவளுக்கு தான் இன்னும் பாய் ஃப்ரெண்டே கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்கும் என்னது அவ இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இல்லையா, அவளுக்கு யார் மேலேயும் கிரஷ் இல்லையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட லூலியும் அப்பெல்லாம் அவளுக்கு யார் மேலேயும் கிரஷ் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சீன்ல இருந்து கட் பண்ணா உள்ள ஹாங்கு பெட்ல இருந்து எந்திக்கிறா. அவ ஐயோ பசிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹால்ல இருந்து பயங்கரமான வாசனை வந்துகிட்டு இருக்கு. வாசனை ரொம்ப அருமையா இருக்கு, என் அண்ணன் பையன் நான் இல்லாத நேரமா பார்த்து நிறைய ரெசிபி புக் எல்லாம் படிச்சு இவ்வளவு நல்லா சமைக்க கத்துக்கிட்டானா, என்னால பசிய கட்டே படுத்த முடியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்போ போய் வெளியே ஏதாவது சத்தம் கேக்குதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் இரு, ரெண்டு பேர் இல்ல ஒருத்தர் தான் இங்க இருந்து கிளம்பி இருக்காங்க, லூலி மட்டும் தான் இங்க இருக்கான், அந்த ஃபேங் இங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொன்ன உடனே ஹாங்கும் வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு ஹாலுக்கு போய் பாக்குறா. போயமே பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. பயங்கரமா பசிக்குது, நான் மட்டும் இப்ப சாப்பிடாம விட்டுட்டேன்னா சாப்பாடு வேஸ்டா தான் போகும், நம்ம முதல்ல போய் சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. போயும் சரின்னு சொல்றா. இதுக்கப்புறமா ஹாங்கும் இருக்கிற சாப்பாடு சூடு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓவன்ல சாப்பாடை வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி சூடு பண்ணிட்டு அந்த சாப்பாடை எடுக்கும் போது அவ கையில சுட்டுடுது. அப்ப திடீர்னு பின்னாடியே அந்த ஃபேங் வந்து பாக்குறான். நீ எதுக்கு சாப்பாடை தேடிக்கிட்டு இருக்க, என்கிட்ட கேட்டா நானே தருவேன்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எப்ப பார்த்தாலும் கேர்லெஸ்ஸாவே இருப்பியான்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு டேப்பை திறந்து அவளோட கையை தண்ணியில நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹாங்கும் வீடு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட கையை தண்ணியில நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஃபேங் உனக்கு காமன் சென்ஸே கிடையாதா, இந்த மாதிரி ஓவனை நீ ஹேண்டில் பண்ணும்போது கிளவுஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு கிளவுஸை போட்டுட்டு அந்த சாப்பாடை வெளியே எடுத்து வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஹாங்க பார்த்து அன்னைக்கு நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு ஹாங்கும் அது ஒன்றும் பரவாயில்ல, நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட் தானே, இதெல்லாம் எனக்கு சகஜம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஃபேங்கும் சரி நீ இதெல்லாம் சாப்பிடு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹாங்கும் நீ என்ன இப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தனா எனக்கு சாப்பிட தோணாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கு இல்ல நான் உன்னை பார்க்கல, நான் அந்த பக்கமா திரும்பிக்கிறேன், நீ நல்லா சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி உட்காந்துட்டு இருக்க. ஹாங்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஃபேங்கு அவளை ஓர கண்ணால பார்த்துக்கிட்டு இவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கா, ஆனா கோவமா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்கான்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் அவன்கிட்ட ஒரு ஜோக் சொல்லவா, ரொம்ப ஃபன்னா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் சாப்ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு என்ன தோணுதுன்னா நான் இங்கிருந்து கிளம்பணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக பாக்குறா. நீ இந்நேரத்துல எங்க போறன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்து கேட்கறான். அதை கேட்டு ஹாங்கும் வேற எங்க, என்னோட ஸ்கூலுக்கு தான் போறேன், இவ்வளவு நேரம் என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ அப்படி போகும்போது கொஞ்சம் நில்லு, நீ இன்னும் என்னோட பாடி கார்டா தான் இருக்க, 24 மணி நேரமும் நீ என் கூடயே தான் இருக்கணும், நான் சொல்லாம எங்கேயும் போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹாங்கும் என்னதான் ஃபயர் பண்ணிட்டாங்களா, இனிமே நான் உங்களோட பாடி கார்டு இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபேங் அதெல்லாம் கிடையாது, நான் என்னோட வாயால அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லல, நீ இன்னும் என்னோட பாடி கார்டா தான் இருக்க, அதனால நீ என் கூடயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹாங்கும் அப்பெல்லாம் கிடையாது, உங்க அக்கா ஆனும் சரி உங்களோட ஃபேன்ஸும் சரி நான் உங்க கூட இருக்கிறத விரும்பவே இல்லை, அது மட்டும் இல்லாம அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நானும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ட்ரை பண்ணேன் உங்களுக்கு ஒரு உண்மையான பாடி கார்டா இருக்கணும்னு, ஆனா இப்போ அதுக்கான அவசியமே கிடையாது, நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆளு, அதனாலே நீங்க என்னை ஏமாத்துனதை என்னால ஏத்துக்க முடியல, இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது
முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ அப்படி போகும்போது ஃபேங் அவளோட கையை பிடிச்சிட்டு ஒரு தடவை நான் சொல்றதை கேளு, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணன்றத நான் உன்கிட்ட சொல்றேன்ற மாதிரி அவளே பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ அதை எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. அவளும் அமைதியா இருக்க அவன் அவளோட கையை விட்டுறான். இதுக்கப்புறமா ஹாங்காங் வந்து கிளம்பி போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.